ஸோ பேங்கிங் அவேர்னஸ் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து பியூர் பேங்கிங் அவேர்னஸ் கேட்குறது கிடையாது, ஓகேங்களா. ஸ்டாட்டிக் வந்து கேட்குறது கிடையாது. ஸோ கரண்ட் அஃபேர்ஸை பேஸ் பண்ணினா பேங்கிங் அவேர்னஸ் தான் வந்து இப்போ கேட்குறாங்க அதிகமாக. ஒரு 60-70% ஆஃப் தி கரண்ட் அஃபேர்ஸ் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா பேங்கிங் அவேர்னஸ், எக்கனாமி, ஃபினான்ஷியல் அவேர்னஸ். ஸோ இதை ஃபோக்கஸ் பண்ணி தான் இருக்கும் பேங்கிங்கில், சரிங்களா. ஸோ வந்து 40 கொஸ்டின் இருக்குது பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 20-25 கொஸ்டின்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா இந்த பேஸ் பண்ணி தான் இருக்கும். பேங்கிங் ரிலேட்டட் கரண்ட் அஃபேர்ஸ் இதை பேஸ் பண்ணி தான் இருக்குது. ஸோ வந்து ராவா நீங்கள் வந்து பேங்கிங் டேர்ம்ஸ் இதை மட்டும் படிக்காமல் ஒரு டேர்ம் படிக்கிறீங்க அப்படின்னா, இப்போ வந்து ரெப்போ ரேட் இருக்குது அப்படின்னா வாட் இஸ் ரெப்போ ரேட்னு படித்தா மட்டும் பார்த்தாது, கரண்டாக எவ்வளோ ரெப்போ ரேட்டு, இது வந்து ரீசன்ட் டைம்ஸில் வந்து எல்லாருக்குமே தெரியும், ஓகேங்களா. எவ்வளோ வந்து டிக்ரீஸ் பண்ணுறாங்க, இன்க்ரீஸ் பண்ணாங்க. அப்போது இதுக்கு முன்னாடி எவ்வளோ ரெப்போ ரேட் அந்த பேசிஸ் பாயிண்ட் இருந்தது, இப்போ எவ்வளோ வந்து டிக்ரீஸ் பண்ணாங்க, அதுக்கப்புறம் இந்த இயரில் டோட்டலாக எவ்வளோ வந்து டிக்ரீஸ் பண்ணியிருக்கிறாங்க, லாஸ்ட் டேர்மில் வந்து குவார்ட்டரில் வந்து எவ்வளோ டிக்ரீஸ் பண்ணாங்க. ஸோ இந்த மாதிரி தான் கொஷின் கேட்கும், சரிங்களா. ஸோ வந்து கரண்ட் அஃபேர்ஸோட டேர்ம்ஸ் படிச்சுட்டு அது ரிலேட்டடான கரண்ட் அஃபேர்ஸும் நீங்கள் தெரிஞ்சுக்கணும், சரிங்களா. ஸோ இது வந்து வச்சு தான் வந்து மெஜாரிட்டி ஆஃப் தி கொஷின்ஸ் வந்து உங்களுக்கு வந்து கரண்ட் அஃபேர்ஸ் செக்ஷனில் வரும். ஸோ பேங்கிங் அவேர்னஸ் மட்டும் படிக்கணும் அப்படின்ற அவசியம் கிடையாது, சரிங்களா. கரண்ட் அஃபேர்ஸ் வச்சு தான் உங்களுக்கு எல்லா கொஷினுமே வரும், ஓகேங்களா. இந்த ஸ்டாட்டிக் ஜிகே, அதுக்கப்புறம் இந்த ஸ்டாட்டிக் அவேர்னஸ் இருக்குது பார்த்தீங்கன்னா, இந்த நேஷனல் பார்க்கு, கேபிட்டல், கண்ட்ரி, இதெல்லாம் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவ்வளோ இம்பார்ட்டன்ட் கிடையாது, சரிங்களா. அது எதெல்லாம் படிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நேஷனல் பார்க் இருக்குது அப்படின்னா நேஷனல் பார்க் வந்து இப்போ ஏதாவது புதுசாக ஒரு நேஷனல் பார்க் வந்து இது பண்ணியிருக்காங்க, ஆட் பண்ணியிருக்காங்க ஒரு ஸ்டேட்டில் அப்படின்னா அது படிக்கணும், சரிங்களா. அதே மாதிரி ஒரு கண்ட்ரி கேபிட்டல் எப்போ படிக்கணும், பிஎம் எப்போ படிக்கணும் அப்படின்னா, இப்போ நம்மளோட பிஎம் வந்து ஒரு கண்ட்ரிக்கு வந்து விசிட் போயிருக்கிறாரு, இல்லை அந்த கண்ட்ரியோட பிஎம் வந்து நமக்கு வந்து விசிட் வந்துருக்காங்க. ஸோ இந்த மாதிரி ஏதாவது ஒரு இன்டர்நேஷனல் ரிலேஷனில் ஏதாவது ஒரு சேஞ்சஸ் இல்லை ஏதோ ஒன்று நடந்திருக்குது அப்படின்னா மட்டும் அதை படிச்சிங்கன்னா மட்டும் போதும். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா 90% வந்து கரண்ட் அஃபேர்ஸ் ரிலேட் பண்ண ஸ்டாட்டிக் மட்டும் தான் வரும், சரிங்களா. பேங்கிங் அவேர்னஸாக இருக்கட்டும், ஸ்ட்ராட்டஜிக்காக இருக்கட்டும், எதுனாலும், ஓகேங்களா. ஸோ அதை ஃபோக்கஸ் பண்ணி படி. ஸோ இந்த நியூஸ் பேப்பர் பார்த்தீங்க அப்படின்னா ஹிந்து நியூஸ் பேப்பர் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் சொல்லிட்டு இருக்கிறீங்க. ஸோ பேங்கிங்கை பொறுத்த வரைக்கும் எக்கனாமிக் டைம்ஸ் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கப்புறம் இது இந்தியன் எக்ஸ்பிரஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஹோலாக உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். எக்கனாமிக் டைம்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஸ்பெசிஃபிக்காக ஃபினான்ஷியல் அவேர்னஸ் அண்ட் எக்கனாமிக் நியூஸு, பேங்கிங் அவேர்னஸ் படிக்கிறது கரெக்டாக இருக்கும். அதுக்கப்புறம் ஆன்லைனில் பார்த்தீங்க அப்படின்னா மின்ட் அப்படின்னு சொல்லி ஒரு சேனல் இருக்கும், சரிங்களா. நீங்கள் அது வந்து ஃபோக்கஸ் பண்ணி அது கூட பார்க்கலாம், சரிங்களா. அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும், எஃபெக்டிவாக இருக்கும்.